ஹர சங்கரா ஜெய் சங்கரா. எல்லோருக்கும் குட் ஈவினிங், மாலை வணக்கம். எல்லோரும் நாங்கள் போடுற ரெசிபிலாம் செஞ்சு பார்த்துட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். செய்யுங்கோ, செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. இன்றைக்கி ஈவினிங் பார்த்தோம்னாக்கா மாமி வந்து ஒரு டிஷ் ஒன்று பண்ணுறா. திருச்சி போயிருந்தபோது 5020 பச்சரிசி வாங்கினோம். புதுசு 5020 பச்சை வந்து புது அரிசினா கொஞ்சம் நல்லா வடகம் அப்பளம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் மாவு. வாங்கிட்டு வந்தோம். அப்படியே வரும்போது அப்படியே ஜவ்வரிசியும் வாங்கிட்டு வந்துட்டு ஸோ நேயர்களுக்காக வந்து போட்டு காமிக்கலாமேங்கிறதுக்காக இப்போ வந்து மாமி வந்து இது எப்படி எவ்வளோ மாவு எவ்வளோ இது போட்டு அரைச்சாங்கிறத எல்லா உரமும் சொல்லுவாள். அது என்ன பண்ணுறாங்கிறத டிஷ்ஷும் சொல்லுவாள். கேட்டுங்க. அரிசி அப்பளம் பண்ண போகிறேன். அதுக்கு 1 கிலோவுக்கு 150 ஜவ்வரிசி போட்டு அரைச்சிட்டு வந்தேன். இதுதான் 1 கிலோவுக்கு 150 ஜவ்வரிசி போட்டேன். அந்த மாவு பிசையறதுக்கு 1 டம்ளர் மாவு இதில் போட்டிருக்கேன் நான். சரியா? இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடுறேன். இதுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டு 5020 பச்சை மாவு தான். அது மாவு பச்சைன்னு பேர். ஆமாம், அதுதான் வாங்கிட்டு ஜவ்வரிசியை வந்து 150 போட்டு 1 கிலோவுக்கு 1 கிலோ 5020 பச்சைக்கு 150 ஜவ்வரிசி போட்டு அரைச்சது. ஆமாம், நைஸாக அரைச்சின்னு வந்திருக்கு. இதுக்கு வந்து 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். 2 உடச்சி போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகா. இதில் கொஞ்சம் உப்பும் பெருங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருவேன். இதை கொஞ்சமாக 1 ஸ்பூன் தண்ணி விட்டு வழுமுன்னு அரைக்கணும். என்னென்ன சாமான்கள் முதல்ல தேவை? இல்லை, இதுக்கு வந்து அரிசி மாவு 1 டம்ளர். அந்த அரைச்ச அரிசி மாவு, அரிசி அப்பளத்துக்கு அரைச்ச மாவு 1 டம்ளர். இதுலேயே வடமும் புழிஞ்சிக்கலாம், அரிசி அப்பளமும் விட்டுக்கலாம். இது 1 டம்ளர் போட்டு கொஞ்சமாக உப்பும் பெருங்காயத்தூளும் போட்டு இப்போ பிசைஞ்சு இட்லி கொப்பரையில் வைக்க போகிறேன். அது வேக வைக்கிற டயத்தில் இது மிக்சியில் அரைச்சின்னு வந்துடுவேன். என்ன சாமான்கள் தேவைன்னு சொல்லுவோம். என்னென்ன சாமான்கள் தேவை? பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, தேங்காய் எண்ணெய். கரெக்ட், சாரி, தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதில் இடிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயில் நம்ம வந்து அதை தொட்டு இடிக்கணும். இது அரிசியப்பளா துருண்டை பண்ணுறது எல்லோரும் நோட் பண்ணிக்கிறோங்க. இந்த 1 கிலோ மாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 டம்ளர் பச்சரிசி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அதை இது வந்து உப்பு போட்டு இப்போ ஆமாம் ஆமாம், டேபிள் சால்ட்டு கொஞ்சமாக அதுக்கு தேவையானதை போட்டு இது அரிசி அப்பளம் உருண்டை அரிசி அப்பளம் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த சீசனில் வந்து கிடைக்கும். இப்போ சம்மர் வரப்போகிறது, வெயில் வர்றதுனால உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்லா பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் கிடைக்கிற போது நம்ம வாங்கி போட்டு வச்சுட்டோம்னே உடாத்துக்கு அரிசி அப்பளத்தினுடைக்கு இதுக்கு எல்லாமே ரொம்ப வாழைப்படம் அது மட்டும் கிடக்கும். ஆற்றுல செஞ்சு இப்போ பண்ணிட்டோம்னா மாமி செஞ்சுருக்கா, அடிக்கடி செஞ்சுருக்கா. அரிசி அப்பளத்தினுடைய லால்வெளியில் இருக்கிற போது அப்பளமும் இட்டுருக்கா. நிறையா விளையன்னு இருக்கும். நல்லா பெருசாக இட்டுருக்கா மாமி. சொந்தமாக ஆற்றுல வந்து இட்டது. இந்த பதத்தில் வந்து மாமி பயஞ்சிருக்காள். இந்த பதம் தான் வந்து அரிசி அப்பளத்தினுடைக்கு இப்போ செய்யணுமா? ஆமாம், இதே தான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு. சப்பாத்தி மாவு மாதிரி அந்த பதத்துக்கு செஞ்சு இப்போ இட்லி தட்டில் இதை வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறேன்னு பாருங்க. 2-3 பங்காக பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்க, இது பண்ணும்போது பிசுக்கு கையில் ஒட்டுறது. ஜவ்வரிசி புது அரிசி பிசுக்கு 5020 புது அரிசி புது இதில் தான் வந்து புதுசில் தான் வந்து இந்த பிசுக்கு இருக்கும். பழசில் இருக்காது. பழசில் வந்து 4 படம் ஆச்சுனாக்கா உங்களுக்கு வந்து பிசுக்கு விட்டு போயிடும். அதனால் புது அரிசியாக கேட்டு மாவு பச்சைன்னு வாங்குங்கோ. 5020 அங்கே கிடைச்சி இங்கெல்லாம் கிடைக்குமான்னு தெரில. 5020 பச்சை லால்குடியில் எல்லாம் நிறைய பேர் போடுறா. தெரிஞ்ச வாழ்கிட்ட வாங்கிட்டு இருந்தோம் 5 கிலோ. நாங்கள்லாம் வந்து போனோம்னா பிற்பாடாக எல்லாமே கிடைக்காது. இது யோஜனை பண்ணி எல்லாம் நோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். வயசாக எடுத்து எங்களுக்கெல்லாம் மறதிகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வந்து எல்லாம் நோட் பண்ணி எழுதி எடுத்துகிட்டு போயிடுவோம். போனோம்னாக்கா நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்தோம்னா இதெல்லாம் போட்டு காமிக்கிறதுக்காக. எங்கள் காலத்துக்கு பிற்காலம் பார்த்தனாலும் இது யூடியூப்பில் பார்த்து நீங்கள்லாம் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு நம்மளுடைய ஒரு ஞாபகார்த்தமாக இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எல்லோரும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விடாமல். நாங்கள் நிறையா இப்போ இனிமேலாம் சம்மரில் நிறையா நாங்கள் போடுவோம். அடுத்து சொல்கிறேன் மாமி. எண்ணெய் கொஞ்சோண்டு தடவிக்கிறேன். இட்லி தட்டில் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சோண்டு தடவிண்டு
இந்த உருண்டையை வச்சு இப்படி ஒரு குழி ஒன்று போட்டுடணும். அப்போ தான் வேகணும்னா உருண்டை, அதுக்காக தான். இந்த சைஸுக்கு பார்த்தீங்கன்னா மாமி ஒரு 5 உருண்டை உருட்டியிருக்கா. ஆமாம், ஈவனாக வச்சு நீங்கள் இந்த மாதிரி குழி போட்டு வச்சிடலாம். ரொம்ப சின்ன சைஸ் தான். நம்ம என்ன சைஸ் இது இருக்கும், அநேகமாக திருப்பதி லட்டு சைஸ் இருக்கும். திருப்பதி லட்டு சைஸில் பெரிய எலுமிச்சங்காய் உருண்டை. திருப்பதி லட்டு சைஸ் இதுதான் கேட்குறேன். அப்படியா? பெருசாக இருக்காது. சரி, இது கொஞ்சம் வெந்நீர் கொதி வரட்டும். கொதி வந்தோடனே வைக்கிறேன். கொதி வரணும், நல்லா கொதிக்கணும் தண்ணி. அப்போ வச்சாதான் 20 நிமிஷத்தில் எடுக்கலாம் அழகா. சரி, ஓகே. கொஞ்ச நாள் வச்சுக்காங்க. தண்ணி ஹீட்டாக எடுத்து இதை வைக்கிறேன். வச்சு கரெக்டாக 20 நிமிஷம் அது நல்லா வேகணும். அரிசி பிள்ளாத்துருந்த மாவு இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு இது வேகிறதுக்குள்ளே இதை போய் அரைச்சின்னு வந்துடுறேன். இந்த பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு, கல்லுப்பு போட்டு மசியறதுக்காக போட்டிருக்கேன். பெருங்காயம். ஆமாம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு இதை அரைச்சி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுட்டுருவேன். வரேன். இதுதான் உப்பரப்பதுக்கு. ஆமாம், அதனால் 20 நிமிஷம் இந்த மாவு வேகணும். 20 நிமிஷம் கழித்து நாங்கள் காமிக்கிறோம். இந்த பச்சை மிளகாய், உப்பு, பெருங்காயம் நல்லா அரைச்சிட்டேன் பாருங்க, நல்லா நைஸாக. இப்போ இதில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கிறேன். ஒரு 1.5 பழம் புழிஞ்சுக்கிறேன். வேணும்னா அப்புறம் பார்த்து இது பண்ணிக்கலாம். வெந்ததுக்கப்புறம் அடுத்து நான் காமிக்கிறேன். இல்லை பச்சை மிளகாய் விழுது, பெருங்காயம், கொஞ்சமாக உப்பு, எலுமிச்சம்பழம் இது புழிஞ்சிருக்கேன். வேணும்னா அப்புறம் காமிக்கிறேன். வெந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக வந்துட்டு விட்டவே இல்லை பேர். சொல்லி கூட விட்டலை. இதை ஆஃப் பண்ணுறேன் கேஸை. இதுதான் வந்து அரிசி பிள்ளாத்து உருண்டைக்கு இப்படி தான் ப்ரொசீஜர். அந்த காலத்துலேயும் இப்படி தான் என்ன செய்வான்னு தோன்றது. இல்லை, அந்த காலத்தில் வேறு மாதிரி செய்வா. அதையும் சொல்லட்டுமா? அது எப்படி? அரிசியை நல்லா நம்ம காப்பரிசிக்கு வறுக்கிறோமோனோ அது மாதிரி சிகப்பாக வறுத்துருவா. வறுத்து பொரிச்சு அதான் இதில் ஆட்டுக்கல்ல வச்சு இடுவாங்க. எண்ணெய் தடவிக்கிறது நுனியில். ஆட்டுக்கல்ல வச்சு இட்டு அதை தான் அரிசி அப்பளமாக இடுவாளாம். அம்மா சொல்லியிருக்கா எனக்கு. ஓ, அது இன்னும் இழுவ வேலைன்னா இது அதை விட. ஆனால் அரிசி அப்பளம் சூப்பராக இருக்கும்னா எப்படி இருக்கு பாருங்க, ஒட்டாமல் வருது பற்றில. அரிசி அப்பளம் சூப்பராக இருக்குமாம்மா. அப்படி செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும்பா அம்மா. ஆனால் அது கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி. ஆட்டுக்கல்ல உட்காந்து இடித்து அதை மிஷின் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதனால நம்ம இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இடித்து சளிச்சு அதுக்கப்புறம் அதில் உப்பரப்பை கலந்து. இப்போல்லாம் அம்மி, ஆட்டுக்கல், எல்லா வசதியும் இருக்குது. இப்போல்லாம் ஃப்ளாட்டில் கிடையாது. அதனால் அதை எப்படி செய்கிறாங்கிறத மாமி காமிப்பேன். எந்த மாதிரி அதை வந்து அதில் ஒரு உருண்டை எடுத்து போட்டுக்கிறேன். இதில் ஆல்ரெடி இதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இந்த உலக்கையிலையும் சரி, இந்த குழியிலையும் சரி எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் இடிச்சுன்ட்டு இதை இந்த மாதிரி இந்த ஆட்டுக்கல்ல இடிக்கிறது போல இரும்பு உலக்கையும் அதையும் போட்டு, ஆனால் கண்ணில் பற்றாமல் ஜாக்கிரதையாக மெதுவாக இடிங்க. பச்சை மிளகாய் விழுது 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். மெதுவாக வச்சு குழந்தைகளுக்கு கண்ணில் பற்றாமல் நீங்களும் ஜாக்கிரதையாக இடிங்க. இந்த மாதிரி இடிக்கணும். அதுக்கு மேலே ஒன்றும் அப்படியே இல்லை. இல்லை அது போடலாம். முதல்ல இதை கொஞ்சம் இடித்து அதில் கலந்து போதும். தேங்காய் எண்ணெய் தடவிட்டோம்னா உங்களுக்கு ஒட்டாது. அப்போல்லாம் வந்து உலக்கையில் தேங்காய் எண்ணெய் தான் தடவுவா. இரும்பு உலக்கை வச்சுருக்கேனே நான் இன்னும் எங்கள் பாட்டியோடது. இரும்பு உலக்கை, ஆமாம். அப்புறம் சல்லடை, ஏந்திரம் எல்லாமே வச்சுருக்கேன் நான். இப்போ எல்லாம் திருப்பி ஃபேஷன் ஆகிட்டு வர்றது வச்சுருக்கேன். நானே சின்னதாக ஒரு ஆட்டுக்கெல்லாம் அம்மியும் வாங்க போகிறேன். மாமிக்கு இப்போ மறுபடியும் தெம்பு வந்துருக்கு போல இருக்குது. தெம்பில் செஞ்சு பார்க்கலாமேன்னு ஒரு ஆசை. தெம்பை கொடுக்கட்டுமே, அதை செய்யறதுக்காக தெம்பை கொடுக்கட்டுமே கடவுள் எனக்கு. அதுதான் நல்லதே பேசணும். தெம்பு வந்துடும், நான் சொன்னேன்னா வந்துடும். ரைட். இந்த மாதிரி ஒன்றா போட்டு மிளகாய் எல்லாம் இதில் கலந்துட்டு காமிப்பாமா உருண்டையாக உருட்டி உங்களுக்கு காமிக்கிறேன்.
5 5 10 15 20 21 உருண்டை வந்திருக்கு. ஸோ ஒரு டம்ளர் அரிசிக்கு, ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு. சரி, அரிசி மாவுக்கு ஆமாம். பார்த்தீங்கன்னா இந்த உப்பரப்பெல்லாம் போட்டு நம்ம எல்லாம் வேக வச்சு இது பண்ணி செய்யலாம். 25 இந்த சைஸு கொஞ்சம் பெருசு. பெரிய சைஸு. ஸோ இன்னும் கூட வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் போடுறது இந்த மெல்லிஸாக போடுவான், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம ஆற்றுல பண்ணுறதுனா ஹைஜீனிக்காக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. ஒரே ஒரு அப்பளம் மாமி மாத்திரம் இட்டு, ஏன்னா அப்போ வந்து செஞ்சுருக்கா, அதை மாத்திரம் இட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு நான் இது பண்ணேன். மாமிக்கு கொஞ்சம் கை வலி இருக்குது, அதனால் கொஞ்சம் இட முடியல. நல்லா இடுவாங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போட்டு இடுவாங்க அந்த காலத்தில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் வந்து இட்டு காமிக்கிற மாதிரி சொன்னான் மாமி. அதனால் இந்த இதுதான் வந்து ப்ராசஸிங் இதான். நான் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். அரிசி அப்பளம் பாருங்க, இட்டோம்னா வெள்ளைன்னு வரும். பொரியிற போதும் ரொம்ப ஜோராக இருக்கும். இந்த ஜவ்வரிசி காம்பினேஷன் எல்லாம் ஆற்றுல இடுறது ஹோம்மேடு. இந்த நம்ம அரைக்கிற போது இந்த மிளகாலாம் பாருங்கள் திப்பியாக இல்லாமல் நம்ம ஆற்றுல அரைக்கிற மாதிரி, அம்மியில் அரைக்கிற மாதிரி வழன்னு நல்லா அரைச்சிருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யுது. ஏன்னா வந்து அரிசி அப்பளத்தோட திப்பியாக தெரிஞ்சிங்கன்னா வயிற்ற போய் கிள்ளும். அது இந்த அரிசி அப்பளம் இது மிளகாவோட இந்த இலையெல்லாம் போய் வயிற்றுக்குள்ளே இந்த மாதிரி நல்ல வெழுமூனாக அரைச்சி இது மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும். வாசனையாக தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாமேன்னு போட்டிருக்கோம். அதனால் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் சொல்லுங்கள், செஞ்சு பாருங்கள். நீங்கள் அரிசி அப்பளத்தை எப்படி செய்கிறதுங்கிற மாதிரி போட்டிருக்க ப்ராசஸிங்கில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா மாமிகிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கும் மாமி வந்து கமெண்ட்ஸில் வந்து டைரி ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கா, எல்லாமே போட்டு தான் காமிச்சிட்டு தான் இருக்கா எப்படி செய்கிறது, என்ன மாதிரி செய்கிறதுன்னு. ஸோ அதனால் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் விடாமல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய்.